புதுச்சேரி வானொலி நிலைய செய்திப் பிரிவு வழங்கும் செய்தி மலர். புதுச்சேரியில் நடைபெற்ற வீரமங்கை திட்டம் தொடக்க விழா மற்றும் காவல்துறை சார்பில் நடைபெற்ற மக்கள் மன்றம் குறித்து காவல்துறை கண்காணிப்பாளர் திரு ரகுநாயகம் தரும் தகவல்கள் ஆகியவை இன்றைய மலரில் இடம்பெறுகின்றன. புதுச்சேரி காவல்துறை சார்பில் வீரமங்கை திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி காந்தி திடலில் அண்மையில் நடைபெற்ற விழாவில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு வீரமங்கை திட்டத்தை தொடக்கி வைத்து சிறப்பித்தார். அப்போது வீரமங்கை பயிற்சி திட்டத்தில் சிறப்பாக செயல்பட்ட பெண் காவலர்கள், பள்ளி, கல்லூரி மாணவிகளுக்கு விருதுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கினார். இவ்விழாவில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி உரையாற்றிய போது, நம்முடைய காவல்துறை பெண்களுக்கு தைரியம், துணிச்சல், எதையும் சமாளிக்கக்கூடிய எண்ணம் இருக்க வேண்டும் என்ற நிலையில் இன்று தொடங்கியிருப்பது மிகவும் பாராட்டக்கூடிய ஒன்று. பெண்களுக்கு தங்களை தற்காத்து கொள்ள வேண்டும் என்ற தைரியம், துணிச்சல் அவர்களுக்கு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு நம்முடைய காவல்துறை இதனை இந்த விழாவாக கொண்டாடி இருப்பது உண்மையிலே பாராட்டக்கூடிய ஒன்று. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறைய வேண்டும், அந்த குற்றங்கள் குறைக்கப்பட வேண்டும் என்ற நோக்கோடு நம்முடைய காவல்துறையானது பல நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது. அதில் இதுவும் ஒன்றாகும். நம்முடைய பள்ளி பிள்ளைகளுக்கு குற்றவியல் சம்பந்தமான பல கருத்துக்களை பள்ளிக்கு சென்று அவரிடம் கூறுவது என்பது பெண்கள் தங்களை பாதுகாத்து கொள்ள எப்படிப்பட்ட நடவடிக்கைகள் இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கின்றது. நம்முடைய புதுச்சேரியில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறைய வேண்டும் என்பதில் அரசாங்கம் மிகுந்த கவனம் செலுத்தி வருகின்றது. காவல்துறை அதற்கு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. பொதுவாக காவல்துறையினுடைய செயல்பாடுகளால் புதுச்சேரியில் இப்பொழுது குற்றங்கள் குறைந்து வருவதை நாம் காணலாம். அதற்கான நடவடிக்கைகளை காவல்துறை பாராட்டக்கூடிய நிலையில் எடுத்து வருகின்றது. அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பொதுமக்களும் நம்முடைய காவல்துறையோடு ஒத்துழைப்பு கொடுத்து குற்றங்களை மிகவும் குறைப்பதற்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு வாழ்த்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இவ்விழாவில் பேசிய உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம், இந்த திட்டத்தின் நோக்கம் என்னவென்று சொன்னால், நம்முடைய பெண் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும். இன்றைக்கு பெண்களுக்கு எதிரான, பெண் பிள்ளைகளுக்கு எதிரான நடக்கின்ற குற்றங்களை தடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையிலே தான் இந்த மிஷன் வீரமங்கை என்ற திட்டமானது துவங்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக காவல்துறையில் இருக்கின்ற அதிகாரிகள் பள்ளிகளுக்கு, கல்லூரிகளுக்கு சென்று நம்முடைய பெண் பிள்ளைகளுக்கு உரிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவது, அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு தற்காப்பு கலையை பயிற்றுவிப்பது, அது மட்டுமல்லாமல் சட்டங்கள் சம்பந்தமாக எந்தெந்த சட்டத்திலே அதில் வழிவகை செய்யப்பட்டிருக்கின்றது, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதை இவற்றையெல்லாம் நம்முடைய கல்லூரியிலே, பள்ளியிலே படிக்கின்ற மாணவிகளுக்கு கொண்டு சேர்க்கின்ற ஒரு திட்டம்தான் இந்த விஷன் வீரமங்கை. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு ஒவ்வொரு பள்ளியிலும் காவல்துறையின் சார்பாக புகார் பெட்டியை வைப்பது. நம்முடைய பெண் பிள்ளைகள் எந்தெந்த பள்ளிகளெல்லாம் படிக்கிறார்களோ, அது தனியார் பள்ளியாக இருந்தாலும் சரி, அரசு பள்ளியாக இருந்தாலும் சரி, அந்த பள்ளியிலே காவல்துறை சார்பாக புகார் பெட்டியை வைப்பது. இப்படிப்பட்ட பல்வேறு அம்சங்களை கொண்டதாகத்தான் இந்த விஷன் வீரமங்கை என்ற திட்டமானது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அரசினுடைய நோக்கம் எல்லாம் நம்முடைய புதுவை மாநிலத்தை ஒரு அமைதியான மாநிலமாக கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இந்த அரசுடைய நோக்கம். அதற்கு பொதுமக்களாகிய நீங்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் உங்களை கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். மேலும் இவ்விழாவில் பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன், தலைமைச் செயலர் திரு சரத் சௌஹான், காவல்துறை தலைமை இயக்குனர் திருமதி ஷாலினி சிங், காவல்துறை தலைமை கண்காணிப்பு அதிகாரி திரு அஜித்குமார் சிங்லா ஆகியோரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி காவல்துறை சார்பில் மேட்டுப்பாளையம், மங்கலம், தவளக்குப்பம் உள்ளிட்ட பல்வேறு காவல் நிலையங்களில் மக்கள் மன்றம் நேற்று நடைபெற்றது.
புதுச்சேரி மட்டுமின்றி காரைக்கால், மாஹே, ஏனாம் பகுதிகளில் உள்ள காவல் நிலையங்களிலும் நடைபெற்ற இந்த மக்கள் குறைதீர்ப்பு மன்றங்கள் குறித்து கூடுதல் தகவல்கள் தருகிறார் புதுச்சேரி காவல்துறையின் கிழக்கு பகுதி கண்காணிப்பாளர் திரு ரகுநாயகம். நம்ம புதுச்சேரி காவல்துறையில மக்கள் புகார் எதனா கொடுக்கறதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் வராங்க. எல்லாருக்குமே கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ளே போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. இருந்தாலும் சில சமயங்களில் புகார் கொடுக்கும் போது ஒரு சிலருக்கு குறைகள் இருக்கிறதுனால உயரதிகாரிகள் சந்திக்க முடியல அப்படின்ற மாதிரி இருந்தது. இந்த குறைகளை தீர்க்கும் விதமாக புதுச்சேரி காவல்துறையின் டிஜிபி காவல்துறை இயக்குநர் அவர்களின் உத்தரவின் பேரில் அவங்களுடைய ஆலோசனைப்படியில ஒரு சப்டிவிஷன் ஒரு எஸ்பி தலைமைக்கு இருக்கிற சப்டிவிஷன்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஆரம்பத்தில் இது மக்கள் குறை தீர்ப்பு கூட்டம் அப்படின்ற பேர்ல ஆரம்பிச்சாங்க. எல்லா சனிக்கிழமைகளிலும் காலை 11 மணிலிருந்து மதியம் 1 மணி வரைக்கும் பொதுமக்கள் அவங்களுக்கு இருக்கிற குறைகள் தீர்க்க முடியாத சட்டப்படியான காவல்துறையை அணுகி தீர்க்க வேண்டிய குறைகளை சொல்லி தீர்வு கண்டுட்டு போயிட்டு இருந்தாங்க. இந்த மக்கள் குறை தீர்ப்பு நாள்ன்றது 16/11/24 ஆரம்பிச்சு எல்லா சனிக்கிழமைகளிலும் இது வரைக்கும் 11 நடந்திருக்குது. இதுக்கப்புறம் இதை என்ன செம்மைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவல்துறை உயர் அதிகாரிகள், டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் இவங்க சொன்ன பேர்ல மாண்புமிகு முதலமைச்சர், உள்துறை அமைச்சர் இவங்களுடைய அறிவுரையின் பேர்ல கடந்த 24/2/25 அன்று இதை மக்கள் மன்றம் என்ற பேர்ல நம்மளுடைய மேதகு துணைநிலை ஆளுநர் அவர்கள் கையால நம்முடைய இந்திரா காந்தி அரசு மருத்துவமனை வளாகத்துல இந்த ஃபங்க்ஷன் முதல்ல லான்ச் பண்ணாங்க. அன்று முதல் இதுக்கு பேர் மக்கள் மன்றம் என்ற பேர்ல ஒவ்வொரு சனிக்கிழமையும் எல்லா சப்டிவிஷன் பாண்டிச்சேரியில கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, காரைக்கால், வடக்கு, தெற்கு, மாஹி, ஏனம் இதனுடைய எல்லா சப்டிவிஷன்லயும் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல உயர் அதிகாரிகள் தலைமையில இதுல குறைகள் தீர்க்கப்பட்ட சனிக்கிழமை உயர் அதிகாரிகள் கிட்ட தான் தீர்க்கணுமா அப்படின்றது கேள்வி எழலாம். அப்படி இல்ல, வழக்கு பதிவு செய்யக்கூடிய அந்தந்த புகார்கள் மீது அந்தந்த போலீஸ் ஸ்டேஷன்ல SHO, இன்ஸ்பெக்டர் வழக்கு பதிவு செஞ்சு நடத்தினாங்க. இருந்தாலும் ஒரு சில புகார்கள் வழக்கு எங்களுக்கு திருப்தி இல்ல, தீர்க்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க உயர் அதிகாரிகள் தனிப்பட்ட முறை தேடி போறது கஷ்டமா இருக்குன்றதுனால உயர் அதிகாரிகள் பொதுமக்களை தேடி வந்தாங்க. அதுக்கான ஏற்பாடு தான் இந்த மக்கள் மன்றம். இந்த மக்கள் குறை தீர்ப்பு நாள் 11 சனிக்கிழமை நடந்திருக்குது. மக்கள் மன்றமா மாறினதுக்கு அப்புறம் இன்னைக்கு 3வது நிகழ்வு. இன்னைக்கு பார்த்தோன்னு கேட்டாக்கா மக்கள் மன்றம் பாண்டிச்சேரியில வடக்கு சரகத்துல சட்டம் ஒழுங்கு டிஐஜி அவங்க தலைமையில எஸ்பி நார்த் வீரவல்லவன் இவங்க தலைமையில மேட்டுப்பாளையம் போலீஸ் ஸ்டேஷன் நடந்தது. ஈஸ்ட் கிழக்கு பிரிவுல ஈஸ்ட் எஸ்பி ரகுநாயகம் தலைமையில் நடந்தது. வெஸ்ட்ல மங்கலம் போலீஸ் ஸ்டேஷன்ல எஸ்பி திரு வம்சிதர் ரெட்டி தலைமையில் நடந்தது. தெற்கு பகுதியில எஸ்பி சவுத் பக்தவச்சலம் தலைமையில தவளகுப்பம் போலீஸ் ஸ்டேஷன்லயும் டிராபிக் போக்குவரத்து சம்பந்தமான குறையை தீர்க்கிறதுக்காக எஸ்எஸ்பி டிராபிக் திரு பிரவீன் திரிபாதி அவர்கள் தலைமையில எஸ்பி செல்வம், திரு எஸ்பி மோகன்குமார் டிராபிக் இவங்களோட டிராபிக் கோரிமேடு காவல் நிலையத்திலையும், மாஹி பிராந்தியத்துல பல்லூர் போலீஸ் ஸ்டேஷன்ல எஸ்பி சரவணன் தலைமையிலையும், ஏனத்துல ஏனம் போலீஸ் ஸ்டேஷன்ல சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் சண்முகம் தலைமையிலையும், இந்த பாண்டிச்சேரியில சைபர் எஸ்பி பாஸ்கர் அவங்க தலைமையிலும் இன்னைக்கு நடந்தது. இன்னைக்கு நடந்த மக்கள் மன்றம் கூட்டத்துல மொத்தம் 275 பேர் கலந்துட்டாங்க. இன்க்ளூடிங் 51 பெண்கள் உட்பட 275 பேர் கலந்துனாங்க. 96 புகார்கள் கூறப்பட்டு விசாரிக்கப்பட்டன. இந்த 96 புகார்கள்ல 52 புகார்களுக்கு ஸ்பாட்லயே தீர்வு காணப்பட்டது. புகார் சொன்ன இடத்திலே உயர் அதிகாரிகளுடைய ஆலோசனை பேர்ல 52 புகார்களுக்கு தீர்வு காணப்பட்டது. மற்ற புகார்களுக்கு தீர்வு காணத்துக்கு சரியான வழிகாட்டுதல் அறிவுரை SHOவுக்கும் இன்ஸ்பெக்டருக்கும் வழங்கப்பட்டுள்ளது. இந்த இதுல இப்ப மக்கள் மன்றம் சொல்லும் போது மக்கள் நீதிமன்றமா அப்படின்னு ஒரு சிலருக்கு ஒரு மக்கள் நீதிமன்றம்ன்றது வேற. அது நீதிபதிகள் தலைமையில தீர்ப்பு வழங்குறது. அது ஒரு புகாருக்கான தீர்ப்பு வழங்குறது. இது ஒரு புகாருக்கான சட்டப்படியான நடவடிக்கை தொடங்குறது, தீர்வு காட்டுறது. இது மக்கள் மன்றம் என்ற பேர்ல இதுவரைக்கும் நம்ம போலீஸ் ஸ்டேஷன் காவல்துறை சார்பா ஒரு சப்டிவிஷன்லயும் மக்களை தேடி உயர் அதிகாரிகள் என்ற கருத்துல உங்களுடைய தீர்வுகளுக்கு அன்னைய வந்திருக்கிறாங்க. இதுல நமக்கு எல்லா குறைகளும் சொல்றாங்க. இதுல அதிகமா எங்க டிஐஜி சொன்ன மாதிரி நிறைய சிவில் வழக்குகள் வருது. அவர்களுக்கு யாரை போய் பார்க்கணும், எப்படி தீர்வு காணணும் அப்படின்னு தெரியாத ஒரு சில குழப்பங்கள் இருக்கலாம். அதனால அதையும் சிவில் வழக்கா இருந்தாலும் சரி, குடும்ப பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல அவங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் தீர்வு காணப்பட்டு அறிவுறுத்தப்படுகிறது. இந்த செஞ்சதுனால இப்ப பொதுமக்கள் மத்தியில இதுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்குது. இதுல ஏற்கனவே கொடுக்கப்பட்ட புகார்கள் தான் இருக்கணும்ன்றது இல்ல,
எந்தெந்த சப்டிவிஷன்ல எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல எந்த அதிகாரி தலைமையில் நடக்க போகுது அப்படின்ற விவரத்தை முதல் நாளே வந்து நாங்க பத்திரிகையிலும் மீடியா வாயிலாகவும் காவல்துறை தலைநகரத்திலிருந்து தெரிவிக்கப்படுகிறது. அதை பார்த்துட்டு நிறைய பேர் வராங்க. அந்த வகையில எங்களுக்கும் வந்து மக்களை சந்திச்சு அவங்களோட பிரச்சனையை தீர்த்ததுனால திருப்தி ஏற்படுகிறது. இதை வந்து உயரதிகாரிகளும் பொதுமக்களும் பாராட்டுறாங்க. இன்னும் இந்த சேவை தொடரும். எங்களுடைய உயரதிகாரிகளுடைய ஆலோசனை மற்றும் அறிவுறுத்தலின் பேரில் இந்த நிகழ்வுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இது இன்னும் குறிப்பா சொல்லணும்னு கேட்டாக்கா, இதுக்கு முன்னாடி கடந்த மக்கள் மன்றத்துல உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு அன்னைக்கு வந்து எங்க டிஐஜி உத்தரவின் பேர்ல அவர் தலைமையில பாண்டிச்சேரி அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல குறிப்பாக எஸ்பெஷலி பெண்களுக்கான குறைகளுக்காக மட்டும் தனியாக டிஐஜி தலைமையில் நடந்தது. பெண்கள் நிறைய பேர் வந்தாங்க. எல்லாமே மோஸ்ட்லி வந்து அவங்களுக்கு வந்து குடும்ப பிரச்சனைகள் சம்பந்தப்பட்ட புகார்கள் தான் சொன்னாங்க. அதை வந்து டிஐஜி வந்து பொறுமையா கேட்டு அவங்களுக்கு எதிர்த்து சரியான தீர்வு, நீங்க இப்படி பாருங்க, இப்படி சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. ஆலுமன் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிற இன்ஸ்பெக்டர் எஸ்ஐஸ் வந்து இதுக்கு எப்படி தீர்வு காணணும், இதுக்கு இப்படி டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படி சொல்லி கொடுத்தாங்க. நேயர்கள் இதுவரை கேட்டது செய்தி மலர். அமைப்பு பிபின் எஸ் நாத். அமைப்பில் உதவி பி இளஞ்செழியன். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்தி பிரிவு.